செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி இருக்கும், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கும், அந்த ரேலி அப் டு எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா அனாலிசிஸ் மற்றும் எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் மற்றும் இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட குரூப் மெம்பர்ஸ்லாம் அதை ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50க்கு நாளைக்கு உண்டான மேஜர் லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,544. ஸோ இந்த இடம் இருக்குது இல்லையா, 700லேருந்து 750, இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸு. அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தோன்னா 500. ஸோ இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போயிட்டு அங்கே 700 750 ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுனாக அகைன் திருப்பி 700லேருந்து இன்றைக்கி ரிஜெக்ட் ஆகி இதே இடத்துல தான். ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,387. அதே மாதிரி செகண்ட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,251. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ரெண்டாவது இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் மட்டும் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ ஏன்னா இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி அகைன் ஒரு டவுன் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50யோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,694லேருந்து லோ 21,395. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,602 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 21,694 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம பார்க்குறது 21,662. ஸோ 21,662லேருந்து 21,694 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நாளைக்கு இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் ஆகி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அது எது வரைக்கும் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா 21,769. ஸோ 21,769 கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு பார்க்குறது 21,844. ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,488க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப் டு நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 21,395 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 21,427. ஸோ 21,427லேருந்து 21,395 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,320. ஸோ அது வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கடந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,245 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப்பில், அதாவது 21,602லேருந்து 21,694 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, அப்படி ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது நம்ம இம்மிடியேட்டாக புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய டவுன் ஆனது இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்த லோவை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி மேலே ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பார்க்கணும், 21,694 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு பை என்ட்ரி, அதாவது கால் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,602க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 21,487லேருந்து 21,395 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து போன அப்சைட் மூமெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அதையும் தாண்டி ஒரு டவுன் சைட் மூமெண்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், 21,487க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,395க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட், அதாவது புட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,602க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,488க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன் ஒலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ், அதாவது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு 21,600 வரைக்கும் போகும், அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திருப்பி 487 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ், இப்படியே சைட்வேஸில் போகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கும். ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 21,550. ஸோ 21,550 ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக இருக்குது. 600, 650, 700லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,500, 480, 400லாம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி 21,500லேருந்து 21,600ன்றது ரேஞ்சாக இருக்கும். ஸோ அது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம அப் ஆர் டவுன் ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ அதே மாதிரி புட் சைடில் ஓஐ 21,400, 480 இதிலலாம் நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. 550லலாம் நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி புட் சைடில் ஓஐ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி 50யை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 48,000 மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 250, 200லேருந்து 250 200லேருந்து 150 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 47,500 இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி தான் கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நம்ம இங்கே 46,900லேருந்து நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட், இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இங்கேருந்து இதுவும் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 46,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா 47,500 சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு வரலாம். ஸோ நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆகி மேலே சஸ்டெயின் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு கண்டினியூஸ் அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் 47,570லேருந்து லோ 46,914. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 47,368. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஹை வரைக்கும், அதாவது 47,570 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 47,500. ஸோ 47,500லேருந்து 570, 47,570ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக
இருக்கும். இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை 47,570 பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 47,734. ஸோ அதையும் கடக்கும் பட்சத்தில் நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,898. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 47,117க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் நம்மளுடைய லோ வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது 46,914 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 46,985. ஸோ 46,985லேருந்து 46,914 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்க்குறது 46,751. ஸோ 46,751 கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம நாளைக்கு பார்க்குறது 46,587. ஓகே, நாளைக்கு ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 47,368க்கு மேலே, அதே மாதிரி 47,570க்கு கீழே. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா இம்மிடியேட்டாக புட் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட் ஆனது இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இந்த லெவல், அதாவது 47,368 ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகி டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அதை விட ஒரு ஹை போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 47,570க்கு மேலே பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 47,368 பிரேக் பண்ணி கீழே வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை செல்லிங் ப்ரெஷரோடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கேப் டவுனில், அதாவது 47,117லேருந்து 46,914 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நம்ம இம்மிடியேட்டாக கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மேலே சொன்ன மாதிரி தான் இங்கே சப்போர்ட் லெவலானது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அதையும் தாண்டி ஒரு டவுன் சைட் மூமெண்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது 47,117க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க, கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்பர் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது கால் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே லோவை பிரேக் பண்ணி, அதாவது 46,914 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,368க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,117க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை செல்லிங் ப்ரெஷரோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 47,200. 47,200 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 300, 400, 47,500 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்டாக இருக்காங்க. 47,500 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 47,100, 47,000, 46,900 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. ஸோ 47,000 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட். அது பிரேக் ஆகும் பட்சத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து நம்மளுக்கு 46,500 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க புட்டை விட. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். நம்ம சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது இங்கே கிளியராக இருக்குது. ஸோ அதே மாதிரி கால் சைடில் இன்றைக்கி 46,300 நல்ல ஒரு ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க கால் சைடில். ஸோ இங்கே நம்மளுக்கு ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட இரட்டிப்பு மடங்கு அதிகமாக நம்மளுக்கு கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஓவராலாக நம்மளுக்கு நிஃப்டியை பார்க்கும்போது கால் சைடில் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு புட் சைடில் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஓவராலாக நம்மளுக்கு பார்க்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ மார்னிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும்.
ஸோ நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இண்டிவிஜுவலாக அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50க்கு நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 21,800. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் ஆனிச்சுன்னா பிரேக்கில் ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகணும் சொல்லி வந்திருக்கு. ஸோ இங்கே கண்டிஷன் பார்ப்போம். நம்மளுக்கு வியாழக்கிழமை நேற்றோட ஹையை பிரேக் இன்றைக்கி ஹையும் லோவையும் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ நாளைக்கு பிரேக் வந்து நம்மளுக்கு டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ட்ரெண்டும் வந்து நாளைக்கு டவுன் சைடில் போகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பியில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,550 க்ளோஸ், அதாவது நியர் டு சப்போர்ட், நம்மளோட சப்போர்ட் லெவலில். ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது 21,500க்கு கீழே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா 21,500 கொஞ்சம் நம்மளை நல்லா கவனித்து பார்க்கணும். ஏன்னா இது பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 21,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் மூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்சு 47,500லேருந்து 48,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் வந்து அப்பர் சைடில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிரேக்கு வீக்காக இருக்கும், அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேஷன் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாளையோட பிரேக் பார்த்தோன்னா நம்மளுக்கு டவுன் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கு. பாசிபிள் ட்ரெண்டும் டவுன் சைடு தான். பியில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்ப்போம். 47,200 47,200. ஸோ நியர்லி நம்மளுக்கு ரேஞ்சுக்கு கீழே தான் அவங்க க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப்பில், அதாவது இந்த 47,500க்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நியராக ஒரு ஃப்ளாட்டோ இல்லைன்னா ஒரு 300 400 இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்கன்னா 47,500ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ அங்கே ரிஜெக்ட் ஆனாங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நான் 0 to ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,500லேருந்து 47,000. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு லோ வேல்யூவில் ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் மற்றும் லாஸுக்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.